மரமே கண்டையா, மட்டையே கண்டையா, மலையே கண்டையா, கோதாவரி கண்டையா, சீதையை கண்டையா, கண்டையா கண்டையான்னு கதறி ஜட்டாயுவை போய் பார்த்து ஜட்டாயு பேச முடியாம சொன்னாள், ராமா ராவணன் தூக்கி போட்டான் சீதையே, விழுத்து சண்டை போட்டே மக்கையை வெட்டி விட்டான். விந்தம்ங்கிற முகூர்த்தம் அவன் தூக்கின முகூர்த்தம், அவன் கையில பொருள் தங்காது, சொந்தக்காரங்கிட்ட வந்துவிடும். ஆனா நான் இருந்து சேர்ந்து நீ நான் சீதையும் சேர்ற பாக்கியத்தை நான் பார்த்து வைக்கல, பார்த்து கொடுத்து வைக்கலேன்னாலாம். சுவாமி போய் கட்டி அணைச்சி வைகுண்டத்தை கொள்ள விட்டாளாம். गच्छलोकाननुत्तमाने गृध्रराजमासत्व संस्कृतश्च मया व्रजा. யஜ்யம் பண்ணினவாளுக்கு எந்த லோகமோ, நித்தியாக்னிஹோத்திரிகளுக்கு எந்த லோகமோ, பூதானம் பண்ணினவாளுக்கு எந்த லோகமோ, யுத்தத்துல முன்வச்ச கால பின் வாங்காத வீராளுக்கு எந்த லோகமோ, சன்னியாசிகளுக்கு எந்த லோகமோ, பூதானம் பண்ணினவாளுக்கு எந்த லோகமோ நாள். ராஜ பூமி பிரதாயி நாம்னு சொன்னாள். பூமியை தானம் பண்ணுவனா கொடுக்க மனசு வருமா? புறத்தியாருடைய வயலை அப்படி கழிச்சு கரையை கழிக்கணும்னு நினைப்போம். புறத்தியார் பங்களாவில் தள்ளி போடுவோம், காம்பவுண்டுவால் செவத்தை தங்காத்துக்கு இன்னும் கொஞ்சம் சேரட்டமேன்னு அப்படி 1 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு பறக்கிற பயங்கர பூமியை அப்படி சேர்த்த பூமியை தானம் பண்ணுவனா கொடுக்க மனசு வருமா? அப்படி இல்லாம புறத்தியார் வயலை கழிக்கிறவனுக்கு எல்லாம் தான் பார்சுவாயு வருவான், ஒரு பக்கத்தை கழிச்சு விடுமா. ஆமா, கரையை கழிச்சு கரை சாய்ந்து பாருவோம், அது மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சி போயிடுமா. அப்படி பண்ணப்படாதுன்னு கர்மகாண்டங்கள்ல போய் சொல்லியிருக்காள். அப்படி சேர்த்த பூமியை ஒரு சத்பாத்திரத்துல ஒரு அக்னிஹோத்திரிட்ட பூமியை தானம் பண்ணணும்னா வருமா? அவளுக்கு எந்த லோகமோ அந்த லோகத்தை ஒரு கொள்ள விடுறேன்னாளா சுவாமி ஜட்டாயுவே. ஜட்டாயு அழுதாளாம், நீங்க சொல்லிவிடுறீங்களே நான் அங்க போனா திரிசங்கோ தள்ளினா போல இந்திராதி தேவர்கள் புனங்கொத்தின ஜாதி கழுகுன்னு தள்ளுவாளேன்னாளாம். யாராவது ஆட்சேபிச்சா என் பிரபு ராமன் என்னான்னு சொல்லுன்னு ஆளாம். மயாத்வம் ஜட்டாயு நாள் எங்க அப்பா தசரதனுக்கு நான் சம்ஸ்காரம் பண்ணல, எவனுக்கு பண்ண போறேன்னாளாம். சம்ஸ்கிருதமயா உரஜான்னாளாம். சுவாமி சம்ஸ்காரம் பண்ணி விதிவத்தாய் தர்ப்பணங்கள்லாம் பண்ணி ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணி ஜட்டாயுக்கு பரம மங்களத்தை கொடுத்தாளாம். ஜட்டாயு பாக்கியத்தை என்ன சொல்றது? தசரதன் 60,000 வருஷம் ரங்கநாதனை பூஜை பண்ணி வசிஷ்டர ஆச்சாரியனை அடைஞ்சி சூரிய குலத்துல ஜென்மா சரையு தீரதுல வாசம். அப்படிப்பட்ட பிரபு கடைசியில அலறினாள். அவன் சுவாமியை பார்க்காம நே மனுஷ்யா சுபகுண்டலம் முகம் திரட்சந்தி ராமஸ்ய வருஷே 15வது வருஷம் முதல் தேதி எம் பிரபு வரப்போறான் ராமன். மகர குண்டலம், மந்தஹாசம், பத்ம நேத்திரம், உன்னத நாசிகே, சவந்த அதரம், கருத்த கேசம், ரத்ன கிரீட்டம், விஸ்திருதமான பாலம். அப்படிப்பட்ட என் பிரபுடைய முக தரிசனத்தை பண்ணும் அயோத்தியா வாசிகளார் மனிதர்கள் அல்ல, தேவாஸ்தே, அவர்கள் நான் தேவர்கள். நான் என் பிரபுடைய முகத்தை பாராம ஷாரேன்னு அழுதாள் ராஜா. தசரதனுக்கு கிடைக்கல, ஜட்டாயுக்கு அடிச்சதுன்னு பாக்கியம். நே மனுஷ்யா சுபகுண்டலம் முகம் திரட்சந்தி ராமஸ்ய வருஷே 15 குணா. ஜட்டாயுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு